தற்போதைய அண்மை செய்தி. மாநிலங்களவையில் வக்ஃபு திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. இதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சியினரின் பல்வேறு எதிர்ப்பிற்கு மத்தியில் கிரண் ரிஜிஜு வக்ஃபு திருத்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். மக்களவையில் 12 மணி நேர விவாதத்திற்கு பிறகு நேற்று வக்ஃபு மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். மாநிலங்களவையில் மசோதா மீதான விவாதம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு எம்பிக்களின் கேள்விகளுக்கு தொடர்ந்து பதிலளித்து வருகிறார். அதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சியினரின் பெரும் எதிர்ப்பிற்கு மத்தியில் மாநிலங்களவையில் வக்ஃபு திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையில் வக்ஃபு திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்திருக்கிறார். அதை நாம் தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று மக்களவையில் வக்ஃபு திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மாநிலங்களவையில் வக்ஃபு திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்திருக்கிறார். என நாம் தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களவையில் 12 மணி நேர விவாதத்திற்கு பிறகு நேற்று வக்ஃபு மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஏற்கனவே 8 மணி நேரம் விவாதத்திற்கு நேரம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் எதிர்க்கட்சியினர் எழுப்பிய பல்வேறு கேள்விகளின் காரணமாக சுமார் 12 மணி நேரம் விவாதத்திற்கு பிறகு நேற்று மக்களவையில் வக்ஃபு திருத்த மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது மாநிலங்களவையில் மசோதா மீதான விவாதம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு எம்பிக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசி வருகிறார். அதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மாநிலங்களவையில் வக்ஃபு திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்திருக்கிறார். அதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பானது இந்த வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எழுந்த நிலையில் மத்திய அரசு நேற்று மக்களவையில் இந்த புதிய வக்ஃபு திருத்த மசோதாவினை தாக்கல் செய்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வக்ஃபு திருத்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். நேற்றைய தினம் மக்களவையில் 12 மணி நேர விவாதத்திற்கு பிறகு வக்ஃபு மசோதாவானது நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் டெல்லியிலிருந்து இணைப்பில் வருகிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், வக்ஃபு திருத்த மசோதா நேற்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி எம்பிக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். வணக்கம் சிகாமணி. அதான் தற்பொழுது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரானது ஒரு நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கின்றது. ஏப்ரல் 4, அதாவது நாளைய தினத்துடன் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரானது நிறைவடைய இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் இந்த ஒரு மசோதா தான் சர்ச்சைக்குரிய மசோதாவாக மாறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாக நேற்று மக்களவையில் இந்த மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 8 மணி நேரங்கள் விவாதம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேரம் தேவைப்பட்டால் கூடுதலாக விவாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 8 மணி நேரத்தையும் தாண்டி இது நள்ளிரவு வரையில் நேற்று மீதான விவாதம் நடைபெற்றது. அதில் பல்வேறு கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில் அந்த மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய சூழ்நிலையில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருந்தனர். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் மக்களவையில் 12 மணி நேர விவாதத்திற்கு பிறகு நள்ளிரவில் இந்த மசோதாவானது நிறைவேறியது. 288 உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாகவும் 232 பேர் எதிராகவும் வாக்களித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்துதான் நாடாளுமன்ற மக்களவையிலிருந்து தற்பொழுது இந்த மசோதாவானது மாநிலங்களவைக்கு வந்திருக்கின்றது. மாநிலங்களவையில் விவாதமானது தற்பொழுது தொடங்கியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திற்கு மேலாக மாநிலங்களவையிலும் விவாதமானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பல்வேறு கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மசோதா திட்டமிட்டபடி விரைந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த மக்களவையில் மாநிலங்களவையிலும் உடனடியாக இன்றைய தினமே நிறைவேற்றப்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த கூட்டத்தொடரிலே தற்பொழுது
இந்த வக்ஃப் திருத்த மசோதாவானது நிறைவேறுகின்றது. பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே இந்த திருத்த மசோதாவானது தற்பொழுது நிறைவேறுகின்றது. வக்ஃப் அல்லது வகாப் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இஸ்லாமிய சட்டத்தில் ஒரு தொண்டு நிறுவனமாக பார்க்கப்படுகின்றது. பொதுவாகவே இது நிலம் அல்லது பிற சொத்துக்கள் வடிவத்தில் தான் இந்த வக்ஃப் சொத்துக்கள் இருக்கும். நன்கொடையாளர் ஒரு குறிப்பிட்ட காரணம் அல்லது சமூகத்தை ஆதரிப்பதற்காக அந்த சொத்தை அர்ப்பணிக்கின்றார். அது பொதுவாக முஸ்லிம்களின் நலனுக்காக இந்த வக்ஃப் சொத்துக்களானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. வக்ஃப் சொத்து திரும்ப பெற முடியாத மற்றும் முடியாத நிரந்தரமான அந்த சொத்து எந்தெந்தும் தொண்டு நோக்கங்களுக்காக அர்ப்பணிக்கப்படுவதாகவே பார்க்கப்படுகின்றது. வக்ஃப் சொத்தானது சமூகத்திற்கு, அதாவது முஸ்லிம் சமூகத்திற்கு நன்மை செய்வதையும், குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்கு நன்மை செய்வதையும், சமூக நலனை மேம்படுத்துவதையும், இஸ்லாமிய நோக்கங்களை ஆதரிப்பதையும் நோக்கமாக கொண்டுதான் இந்த சொத்துக்களானது பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் இதனை பராமரிப்பதற்கு தொடர்பாக ஏற்கனவே ஒரு சட்டமானது 1995 வக்ஃப் சட்டம் 1995 என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்றது. வக்ஃப் சொத்துக்களுடைய வக்ஃப் சொத்துக்களுடைய நிர்வாகம் மற்றும் மேலாண்மையை நிர்வகிக்கின்றது. விரிவான தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி ஆண்டன்.